கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். சம்பந்தப்படாம கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கவே மாட்டார். நம்ம வாழ்க்கை போற பாதை ஒண்ணு, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஒண்ணுன்னா இருக்கவே இருக்காது. என் பாதையை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒண்ணு அவருடைய வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுக்கிறார்னா அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்ன நடத்துவார். இல்ல நான் போகிற பாதை சரியா இல்லைன்னா அந்த பாதையை சீர்படுத்துவதற்கு உண்டான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு தருவார். அப்போ வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா வாழ்க்கை உருப்படும். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை சீர்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வந்தா வாழ்க்கை உருப்படும். வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்தா வாழ்க்கை சீர்படும். அல்லேலூயா. உருப்படும், சீர்படும். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா என்ன உண்டாகும்? சீர்படும். அல்லேலூயா. நிறைய நேரத்துல வாக்குத்தத்தம் என்னது நிறைய இருக்கு. நம்ம பைபிளை திறந்தா 5 வருஷத்துக்கு முன்னான வாக்குத்தத்தம் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அதை செஞ்சோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தாதான் அங்க ஒரு கேள்விக்குறி. ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 3:14 சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 3:14 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பார். என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக. அல்லேலூயா. இதோடைய பின்னணியை நான் ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லிட்டு மற்ற காரியத்துக்கு நம்ம கடந்து போவோம். பாருங்க, மோசே யாரு? மோசே எங்க வளர்க்கப்படுகிறான்? அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் எப்படி கிடைத்தது? அல்லேலூயா. இப்ப பார்வோனுடைய பிடியில சிக்கப்பட்டவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் கூட்டத்தார். இந்த இஸ்ரவேல் கூட்டத்தார்ல லேவி குடும்பத்துல பிறந்தவர் தான் மோசே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அங்க இருக்கிற பார்வோன்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படியாவது இந்த ஜனங்களை அடிமைத்தனம் படுத்தி வைக்கணும். அதனால இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, எகிப்தை விட்டுட்டு போயிடக்கூடாது, பார்வோனுடைய அந்த பிடியில இருந்து போயிடக்கூடாது அப்படின்றதற்காக இவங்க என்ன பண்றாங்க, நிறைய வேலை கொடுத்து, நல்ல வேலை அழுத்தத்தை கொடுத்து, செங்கல் சூளையில நல்ல வேலையை கொடுத்து, இவங்களுடைய மைண்ட் வேற எங்கேயும் யோசிக்காம வேலை செய்யணும், நல்லா சாப்பிடணும், தூங்கணும். இப்ப அவருடைய வேலை என்னன்னா, பார்வோனுடைய வேலை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, வேலை செஞ்ச கலப்புல நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அடுத்தது இவங்கனால ஃபியூச்சருக்கு யோசனை பண்ணவே முடியாது. இன்னைக்கு பிசாசு நம்மளுக்கு நூதனமான காரியத்தை உண்டு பண்றது என்ன தெரியுங்களா? இதுதான். நல்ல வேலை செய்வோம், நல்லா சாப்பிடுவோம், தூங்கிடுவோம். இதுதான் நம்மளோட ரொட்டீன் லைஃபா இருக்குமே ஒழிய அடுத்தது ஃபியூச்சருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத பிசாசு யோசிக்கவே விட மாட்டான். இப்ப பாருங்க, எகிப்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சோ இப்ப அங்க இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணணும், கொலை செய்யணும் அப்படின்றது பார்வோனுடைய திட்டம். இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல எபிரேயருடைய பெண்களை காட்டிலும், எகிப்தினுடைய பெண்களை காட்டிலும் எபிரேயருடைய பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்களாம். எப்படி? ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவச்சிகள் பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க வந்து வீட்டிலேயே டெலிவரி பண்ற ஒரு சூழ்நிலையில இருந்தது. சோ இப்போ பார்வோன் வந்து ஒரு சட்டத்தை கொடுக்கிறாரு, நீங்க ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். அதுலயும் சில பேர் என்ன பண்றாங்க, ஆண் பிள்ளைகளை மறைச்சு வச்சு வளர்க்கிறாங்க. அதையும் தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, அழிச்சிடறாங்க. இப்போ இந்த லேவி குடும்பத்துல பிறந்த இந்த மோசேவை 3 மாத அளவும் பத்திரப்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, பாதுகாத்து வைக்கிறாங்க. ஒரு சட்டம் வருது, இதுக்கு மேல அந்த பிள்ளை என்ன பண்ண முடியல, வளர்த்து வைக்க முடியல. அதனால நதி ஓரமா ஒரு பெட்டியை உண்டு பண்ணி அந்த பெட்டிக்குள்ளாக மோசேவை வச்சு அந்த மோசேவை என்ன பண்ணிடுறாங்க, அனுப்பி விட்டாராங்க. அனுப்பி விடுகிற நேரத்துல எகிப்தினுடைய மனைவியுடைய, பார்வோனுடைய மனைவியுடைய கையில அந்த குழந்தை என்ன பண்ணுது, கண்ணில் மாட்டுது. அந்த குழந்தைய அந்த ராஜஸ்திரி எடுக்கிறா. அந்த ராஜஸ்திரி அந்த குழந்தைய எடுத்த பிறகு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த பிள்ளையை எனக்காக வளர்க்கணும், அதனால இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு ஸ்திரீயை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வழி நடத்துதல் பாருங்க. எந்த தாய் தன்னுடைய மகனை தண்ணியில அந்த கூடையில வச்சு அமிச்சாங்களோ அதே தாயை அந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீகள் கூட்டிட்டு வர்றாங்க. மோசே அரண்மனையில
வளர்க்கப்படுகிறார். அல்லேலூயா. பிசாசு பாருங்க, மோசேய 3 வயதுல இருக்கும் பொழுதே சாகடிக்கணும்ன்றதான் பிசாசுடைய நோக்கம். ஆனா ஆண்டவர் பாருங்க, எந்த யார் மூலியமா மோசே கொலை செய்யப்பட வேண்டுமோ இருந்ததோ அவங்க மூலியமாகவே கர்த்தர் மோசேய வளர்த்தார். அல்லேலூயா. ஒருவேளை அவங்களுடைய பெற்றெடுத்த தாய் வளர்த்திருந்தா கூட மோசேவை இப்படி வில்வித்து வீரருக்கு ஒரு ஒப்பாக வளர்த்திருக்க முடியாது. இப்ப இந்த மோசே எகிப்துடைய அரண்மனையில வளர்க்கப்பட்டாங்க. எகிப்துல இருக்கிற சோல்ஜர்ஸ், சிப்பாய்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா எல்லா நாட்டை காட்டிலும் அவங்க ரொம்ப வலிமை மிக்கவர்கள், அவங்க சாதுரியமா செயல்படுகிறவங்க, அவங்க நல்ல பலன் உள்ளவர்கள், அவங்க ரொம்ப டேலண்டடான பீப்புள். சோ அவங்க மத்தியில மோசே வளர்க்கப்படுகிறார். எல்லாத்தையும் காட்டிலும் மோசே ரொம்ப பெரியவரா மாறுகிறாரு. அவருக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா வந்துருது, ஞானம் அதிகமா வந்துருது. எல்லாம் மோசையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல அங்க 2 என்ன பண்றாங்க, எகிப்தியருக்கு என்ன பண்ணுது, சண்டை வருது. அதுல ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், கொலை செய்யப்படுகிறான். மோசேயின் மூலியமாய் கொலை செய்யப்படுகிறான். இப்ப மோசே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா சிம்பிளா அவுட்லைனோட நான் முடிக்கிறேன். மோசே 40 ஆண்டு காலமாக அரண்மனையில இருந்தார். அதுக்கப்புறம் இத தெரிஞ்ச உடனே மோசே கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பார்வோன் கேட்டு எப்படியாவது மோசே கொலை செய்யணும் அப்படின்னு தீர்மானம் வந்த பிறகு மோசே இருந்த அரண்மனையை விட்டுட்டு என்ன பண்றாரு, போறார். ஆடு மாடுகள் மேய்க்கிற வனாந்தரத்துக்கு என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. அங்க போன உடனே ஆடு மாடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருந்த ஒரு வீட்டை பாக்குறாரு. ஒரு உறவு வருது, ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது. அந்த இடத்துல அந்த ஆடு மாடுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட மோசே உதவி செய்கிறாரு. அப்ப அங்க போன உடனே அவருக்கு திருமணம் ஆகிறது. வனாந்தரத்துல கிட்டத்தட்ட 40 வருஷம் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வனாந்தரத்துலதான் ஆண்டவர் பேசக்கூடிய தருணம் வருகிறது. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்குங்க, மோசேயோடு கூட ஆண்டவர் எப்ப தெரியுமா பேசினாரு, வனாந்தரத்துல பேசினார். அல்லேலூயா. மோசே அவருடைய அப்பா வீட்டுல இருக்கும் போது என்ன பண்ணல, பேசல. ஆபிரகாம் அவருடைய அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது பேசல. அதே போல மோசே அரண்மனையில் இருக்கும் பொழுது பேசல. இப்ப மோசையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வனாந்தரத்துல வரும்பொழுதுதான் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அதனால என் வாழ்க்கையில வனாந்தரம், என் வாழ்க்கையில நெருக்கம், என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில உபத்திரவம், என் வாழ்க்கையில பலவிதமான வனாந்தரமான சூழ்நிலையில நான் போய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, அந்த வனாந்தரத்துலதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கை வனாந்தரமா ஆயிருச்சு பிரதர், என் வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க கண்களிலிருந்து கண்ணீர் வருதுன்னு சொன்னா அந்த கண்ணீருக்கு தீர்வு உண்டு பண்ணுகிற இடத்துல நீங்களும் கர்த்தரும் சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்துலதான் கர்த்தர் அவளை சந்தித்தார். அவருடைய கண்ணீரை பார்க்கிறார். அவர் கண்ணீருக்கு பதிலா கர்த்தர் நீர் ஊற்ற என்ன பண்றாரு, உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகார் தேவனை அறியாத சந்ததியிலிருந்து வந்தவள். அவளுடைய கண்ணீரிலிருந்து, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததையே ஆண்டவர்னால தாங்க முடியலனா, உங்களை ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய ரத்தத்தினால சிந்தப்பட்ட ஆண்டவர் உங்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அவர் சும்மாவே இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்றது பாஸ்டர், ஆலயத்துக்கு வந்தா கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே மாட்டேங்குது, கண்ணுல இருந்து தூக்கம் தான் வருது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது 3வது வானத்துக்கு இங்கிருந்து பார்க்கும் பொழுது அப்பா அந்த கண்ணை பார்க்கும் பொழுது எனக்கே ஆசையா வருது, பேட்டரியை கழட்டி கண்ணுல 2 குத்திடலாமான்னு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மொபைல் பார்க்கும் பொழுது நமக்கு தூக்கமே வரவே வராது பாருங்க. எவனா சாப்பிட செய்யும் தூங்கி இருக்கிறோமா, ரொம்ப டயர்டா இருக்கு அதனால தூங்கிட்டே சாப்பாடு செய்வோமா, ஏன் செய்ய மாட்டோம். தப்பா நடந்துச்சுன்னா பாய்சன் ஆயிடும். ஆனா சர்ச்சுக்கு வந்தா மட்டும் பாருங்க, ஆராதனை வரம்பும் பொழுது இருக்கிற கொட்டாயெல்லாம் அப்பதான் வெளியே வரும். ஆமென். வசனத்தை கேட்கும் போதும் பாருங்க, அல்லேலூயான்னு சொல்ல போகும்பொழுது அல்லேலூயா பாதி உள்ள போய் வெறும் கொட்டாவி தான் என்ன பண்ணும் வரும். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இதுக்குள்ள மாம்சம் ரொம்ப பெருகிருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, இப்ப வனாந்தரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேயோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுகிறார் அப்படின்னா, நம்ம வாசிக்கிறோம், அவன் வனாந்தரத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 13வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது மோசே
போதும், அதுக்கு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றார். இப்ப மோசேய ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாருன்னா, திரும்ப அவன் எகிப்துக்கு போய் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நீங்க கவனமா கேளுங்க, இது உங்களுக்கு புரிஞ்ச சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் புரியாதவங்க, புதுசா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க, இது ரொம்ப நீங்க கவனமா கேளுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப அடித்தளமான சத்தியங்களாக நம்மளுக்கு காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த மோசே எங்க வளர்க்கப்பட்டான்? எகிப்துல வளர்க்கப்பட்டான். ஆனா வளர்க்கப்பட்ட நேரத்துல அவன் கொலை செஞ்சுட்டான். திரும்ப அவன் வந்து வனாந்தரத்துக்கு வந்துட்டான். வனாந்தரத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ போய் மீதியா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து நான் காண்பிக்கிற வனாந்தர இடத்துல எங்க ஜனங்க எனக்காக என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி, இப்போ மோசேயும் ஆண்டவரும் சந்திக்கப்படுகிற இடம் எங்க தெரியுங்களா? வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1-2 வாசி. 1-2-3 வாசிங்க. மோசே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எங்க இருந்தான் பாருங்க? அரசனாக இருந்தான். கொலை செய்தான், தவறு செய்தான், வனாந்தரத்துக்கு வந்தான். ராஜாவா இருக்க வேண்டியவன் ஆடுகளை என்ன பண்ணி கொண்டிருந்தான்? மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி மேய்த்து கொண்டிருந்த மோசேயை கர்த்தர் சந்திக்கிறார். வாசிங்க. அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு ஆண்டவர் பாருங்க தன்னுடைய தேவ தூதனை அனுப்பி முட்செடியில ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. உங்க வனாந்தரமான பாதையில தேவனை சந்திப்பதற்கு ஒரு நேரம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழுது கொண்டே இருக்கிறவங்க அழுது கொண்டே இருக்க போறது இல்ல. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் நிச்சயமாய் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. கண்ணீரோடு கூட இருக்கிறவங்க கண்ணீரோடவே சாகணும்ன்றது இல்ல. வியாதியோடு கூட இருக்கிறவங்க வியாதியோடு கூட சாகணும்ன்றதுக்காக அல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு காலத்தை ஒரு நேரத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு பயந்து தன் உயிரை பாதுகாத்து கொள்ளணும்னு வந்த மோசேய தேவ தூதன் முச்செடியில சந்திக்கிறார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமென். அது பாருங்க, முச்செடியில எரிந்து கொண்டிருக்கிறது, அது வெந்து போகாமல் இருந்ததை பார்க்கிறார். இதை பார்த்த உடனே மோசேக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் பாருங்களேன், கர்த்தர் உங்களை வனாந்தரத்துல பேசுவார். வனாந்தரத்துல உங்களோட கூட என்ன பண்ணுவாரு? இடைபடுவார். வனாந்தரம் சொன்னா ஏதோ வறண்டு போன நிலம் நினைக்காதீங்க. எல்லாம் உங்க நேசிச்சவங்களா உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். நீங்க நினைச்சது எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். நீங்க துக்கத்துல வாடி போயிருந்திருக்கலாம். இனி வாழ்க்கையே இல்ல, அவ்வளவுதான், இனி என் வாழ்க்கை கேள்விக்குறின்னு நீங்க நினைக்கலாம். அந்த நேரத்துல யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? அவர் பச்சம் பாரம் பாராத தேவன். அல்லேலூயா. கொலைகாரனே விபச்சாரம் பண்ணினவனதான் தாவீது அவர்தான் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். அப்படிப்பட்டவனுடைய இருதயத்தை கூட கர்த்தர் தேடி போய் அவனை உருவாக்குகிறார். கொலை செய்த மோசேயை தேடி போய் அவனுக்கு ஒரு பதவியை கொடுக்கிறார். அதனால யாரோடைய பாவத்தையும் வச்சு இவன் பாவின்னு சொல்லுவதற்கு நாம் பாத்திரவான் அல்ல. சின்ன பாவம் பெரிய பாவம்னு வேதம் சொல்லவே இல்ல. கொலைகாரனுக்கு என்ன பாவத்துக்கு உண்டான தண்டனையோ அதேதான் பொய் சொல்றவனுக்கும் கர்த்தர் சிலுவையில செய்து முடித்தான். அப்படின்னு சொன்னா நீ கொலை செஞ்சாலும் பொய் சொன்னாலும் ரெண்டுமே என்னது? சின்னதா பொய் தானே சொன்னேன் இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொலை பண்ணுனா அவன் வந்து தண்டிக்கப்படுவான். ஆனா பொய் சொன்னா அவன் கொலை செய்யப்படுவான். கவனிச்சீங்களா? கொலை செய்தா அவன் தண்டிக்கப்படுவான். கொலை செஞ்சுட்டா அவனுக்கு தண்டனை உண்டு. ஆனா பொய் சொன்னா அவன் கொலை செய்யப்படுவான். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்தது, புதிய ஏற்பாடுல நடந்தது. அப்ப நம்ம ஈஸியா சொல்றோம், சின்ன பொய் தானே. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம என்ன பண்றோம்? பொய் சொல்றோம். எதுக்கு பொய் சொல்றோம்னா நமக்கு தெரியும், ஐயோ இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ. அல்லேலூயா. மற்றவங்க உன்னை தப்பா நினைக்கிறதும் மற்றவங்க உன்னை நல்லவனா நினைக்கிறத வச்சும் பரலோகத்துல என்ன பண்ணிட முடியாது. ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே நான் வந்து நல்லவனா இருக்கேன்னு எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, எனக்கு பரலோகத்துல வாசல. எப்பா பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கிற சர்டிபிகேட் வச்சு நீ பரலோகம் போயிட முடியாது. ஆனா அதே நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம சாட்சியா இருக்கணும். அது உண்மை.
அல்லேலூயா. அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்ன்றதுக்காக நான் நம்ம நல்லவனா இருக்க கூடாது. அவன் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கணும். இப்ப வனாந்தரத்துல கர்த்தர் அவன் என்ன பண்றாரு? சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பாத்துருங்க, வனாந்தரத்துல கர்த்தர் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. அவர் தரிசனமானார். எங்க வனாந்தரத்துல அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அவனுடைய கவலை என்னவா இருக்கும்? ராஜாவா இருந்தவன் 40 வருஷம் ராஜ மேன்மை, ராஜ சாப்பாடு, நல்லா பயங்கரமா அவனுடைய வாழ்க்கை ஓஹோன்னு டாப் லெவல்ல இருந்தது. எகிப்துடைய வீட்டுல வளர்க்கப்பட்டான்னு சொன்னா அவனுடைய லைஃப் ஸ்டைலே வேற. ஆனா ஒண்ணு சின்ன தப்பு, கொலை செஞ்சுட்டான். அது நிமித்தமா வனாந்தரத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்துல அவனை சந்திக்கிறார், அவனுக்கு தரிசனமாகிறார், தன்னை யார் என்பதை வெளி காண்பிக்கிறார். அல்லேலூயா. உங்க வனாந்தரத்துல நீங்க யாருன்னு கேட்காதீங்க. உங்க வனாந்தரத்துல நான் என்ன செய்யணும்னு கேட்காதீங்க. உங்களுக்கு வனாந்தரம் வந்துருச்சுன்னா நீங்க யார் ஆண்டவரே உங்களை எனக்கு வெளி காண்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரே தன் சுய உணர்வோடு அவர் உங்களுக்கு வெளி காண்பிப்பார். அல்லேலூயா. ஆகார பார்க்கும் பொழுது தன்னை கண்ட ஆண்டவருக்கு என்னை காண்கிறவர் என்று பெயரிட்டாள். இவதான் பெயர் சூட்டுகிறான். ஆமென். ஆபிரகாம் யெகோவா ஈரேன்னு சொன்னார். இதெல்லாம் மனுஷன் அவருக்கு பெயரிட்ட நாமங்கள். ஆனா மோசேக்கு ஒருத்தர் மட்டும்தான் அவருக்கு தரிசனமாகி அவருடைய வாயிலிருந்து அவருடைய நாமத்தை சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஸ்பெஷல்னா அவனுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் காத்திருக்கு. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு காத்திருக்கு. எல்லாம் அவனை பார்த்தா தலை தூக்கணும்னு நினைக்கிற இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ திரும்ப அங்க போகணும். அல்லேலூயா. யார் என்ன வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ திரும்ப ஆண்டவருடைய எப்படி சொல்றது, ஆண்டவருடைய திட்டத்துல பாத்தீங்கன்னா, ஐயோ ஆண்டவரே என்ன இங்க வேண்டான்ட்டாங்க, என்னை இங்கிருந்து தயவு செய்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிருங்கன்னா 100% எழுதி கூட தருவேன், கூட்டிட்டு போக மாட்டார். அல்லேலூயா. எங்க வேண்டான்னு சொல்றீங்களோ அங்க வச்சுதான் உங்க தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மோசே பாருங்க, அவன் பயந்து ஓடி வந்தான். திரும்ப 40 வருஷம் கழிச்சு, இப்ப அந்த 40 வருஷம் கழிச்சு அவன் போகும்போது அவன் சரீரத்துல பலன் குறுகி போயிருக்குமா இல்லையா? எல்லாமே குறுகி போயிருக்கும். இப்ப 40 வருஷம் அவன் ஆடு மாடுகளோடு கூடவே என்ன பண்ணியிருப்பான்? அடாப்ட் ஆயிருப்பான். ராஜா அந்த நட போயிருக்கும், ராஜா சாப்பிடுற அந்த ஸ்டைல் என்ன பண்ணிருக்கும்? போயிருக்கும். எல்லாமே போச்சு. டோட்டல் வாஷ் அவுட். அவருடைய எல்லா அந்த அரசாங்கத்துக்கு உண்டான எல்லா செயல் திட்டங்கள், அந்த அட்மாஸ்பியர், அந்த நட, அந்த பேச்சு எல்லாமே என்ன பண்ணிருக்கும்? போயிருக்கும். நினைச்சு பாருங்க, ராஜா வஸ்திரத்தை போட்டு ஒரு ஆடு மேய்ப்பானா? என்ன நினைப்பான்? மேய்க்கிறதே ஆடு, இதுல வேற உனக்கு எதுக்கு? எல்லாத்தையும் கழட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி நல்லா ஒரு மீசை வந்து ஒரு மோசை அப்படி நல்லா முறுக்கு மீசையை வச்சுட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அங்க அரசாங்கத்துல அப்படியே கம்பீரமா உட்கார்ந்து இருந்த ஆளு இங்க நல்லா மீசை நல்லா முறுக்கி போட்டு ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தாருன்னா பாக்குறேன்னு நினைப்பான், அப்ப மேய்க்கிறதே ஆடு, உனக்கு என்ன மீசை? அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன வனாந்தரத்துல என்ன நடக்கணுமோ அததான் என்ன பண்ணிருப்பாரு? அப்படி மாறி இருப்பாரு. இப்ப இதுக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் டிஃபரெண்ட். இப்ப திரும்ப ஆண்டவர் சொல்ற, திரும்ப நீ அங்க போ ஆண்டவரே, அவனுக்கு ரொம்ப மோசமான ஆட்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுக்கு சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. எப்பா நான் இருக்கிறேன்பா, நீ போ. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, அங்க போயிட்டா நான் இருப்பனா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோனாக்கு அதுதான் கேள்வி. யோனாவை ஆண்டவர் என்ன பண்றாரு? நினேவேக்கு போக சொல்றாரு. ஆனா இவன் தர்ஷிச்சு போயிட்டான். ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து அந்த நினேவேல இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தான்னா எப்படி போனாலும் இவனை கொன்றுவானுங்கன்னு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டான்? இவன் மறைஞ்சு தர்ஷிச்சுக்கு என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். அதனாலதான் ஆண்டவர் கேட்கும் பொழுது, எப்பா நான் உன்னை நினேவுக்கு போக சொன்னா நீ தர்ஷிச்சுக்கு போயிட்டியா? இல்ல ஆண்டவர், அங்க போனா என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க. எப்பா அனுப்புறது நான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு எதுக்கு வேண்டியதோ அதை தான் நம்ம தேடி போறோம். எங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஜோன் இருக்கு அங்க தேடி ஓடுறோம். ஆனா அது தேவ திட்டம் இல்ல. தேவன் சொல்ற இடத்துலதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஜோன் இருக்கு. ஆமென். தேவன் சொல்லுகிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க வனாந்தரமானாலும் வயல்வெளியாய் மாறும். அல்லேலூயா. எங்க ஊழியத்துல எங்க பிரின்சிபல் எனக்கு தனியா சொல்லி கொடுத்த ஒரு காரியம் இன்னி வரைக்கும் நான் மறக்கல. எப்பா நீ ஆண்டவர் சித்தம் இல்லாத ஒரு இடத்துல ஊழியம் கோடி கணக்கா போட்டு நீ செஞ்சாலும் உனக்கு அந்த பிரயோஜனம் இல்லவே இல்லை. ஆண்டவர் சித்த இருக்கிற இடத்துல போய் சும்மா குடிசையில போய் நீ உட்கார்ந்தா போதும், தேவ திட்டம் நிறைவேறும்.
அந்த வார்த்தையில என்ன இன்னைக்கு எனக்கு ஓடிக்கொண்டிருக்கு. நான் சோர்ந்து போகும்போது அந்த வார்த்தை இன்னும் என்ன பண்ணும். அப்ப தேவன் எனக்குன்னு வச்சிருக்கிற பாதையில நான் நிக்க போகும்போதுதான் கர்த்தர் எனக்காக நிற்பார். எனக்கு இங்க பிரச்சனை வருதுன்னு வேற இடத்துக்கு என்ன பண்ணுவோம், தாவும். லோத்து மாற ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். லோத்து பார்க்கறதெல்லாம் அவனுக்கு எப்படிதான் இருந்தது, இனிமையா இருந்தது. ஆமீன் சொல்லுங்க. லோத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து லாட்னு அர்த்தம். என்னது? லாட். அப்ப லாட், லாஸ், லாட். லோத்து அநேக காரியங்கள் என்ன பண்ணா, அது ஆங்கிலத்துல லாட்னா நிறைய, அதிகம் அப்படின்னு. அப்ப லாட், லாஸ், லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, எல்லாத்தையும் தான். காரணம் என்னன்னா, எங்க நிக்கணுமோ அங்க என்ன பண்ணல, நிக்கல. அப்ப வனாந்தரத்துல கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவாரு, வனாந்தரத்துல கர்த்தர் உங்க கூட பேசுவாரு, வனாந்தரத்துல உங்களுக்கு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வனாந்தரத்துல கர்த்தர் அவரோடு கூட முகமுகமா பேசி, நீ எகிப்துக்கு போப்பா, எகிப்துல இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணு, விடுதலையாக்கி கொண்டு வா. இவர் நேரா போறாரு. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவரை தான் என்ன அனுப்புனாரு. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு வழியில ஹீப்ரு வேர்டு சொல்லப்படுகிறது யாவே. யாவே. நீங்க அதை சொல்லும் பொழுது, ஆராதனை சொல்லாத அதை சொல்லும் பொழுது நம்ம ரெண்டு நாவும் ஒட்டவே ஒட்டாது. யெகோவா, ஈரே அதெல்லாம் சொல்றோம். ஆனா ரொம்ப எப்படி சொல்றது, மிஸ்டீரியஸ் நேம், விவரிக்க முடியாத அவருடைய நாமம், ரொம்ப பயங்கரமான ஒரு நாமம், மறைந்திருக்கிற ஒரு நாமம், அதிகமா யாருக்கு வெளிப்படுத்தாத ஒரு நாமத்தை மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதுதான் யாவே. நீங்க அதை சொல்லும் பொழுது உங்க இருதயம் அப்படி ஒரு நடுங்கும். ஏன்னா அந்த நாமத்துல அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நாமம். அந்த நாமம் பாருங்க, யாவே அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஆராதனை சொன்னேன், யா அப்படின்னு பொழுது உள்ள இருக்கிற காற்றை நம்ம என்ன பண்றோம், அப்படி என்ன பண்றோம், எடுக்கிறோம். வே அப்படின்னு பொழுது உள்ள என்ன பண்றோம், விடுறோம். அப்ப நீங்க மூச்சை இழுத்து உள்ள விடுறதுதான் அதை நீங்க அறிக்கை செய்யும்போது யாவேன்னு சொல்றீங்க. அவருடைய நாமத்தை ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அது பாவியா இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, மிஞ்சின பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, நீ மூச்சு உறையா, உனக்குள்ள இயேசுவின் நாமம் மறைந்திருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா ஆதியும் அந்தமும். இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி சுவாசிக்கும், அப்படின்னு என்ன பண்ணும், அதுதான் மூச்சு வாங்குறது. இப்போ அப்படியே ஒரு குணமா இருக்கிறாங்க, அதை தட்டும் பொழுது என்ன பண்ணும், அப்படின்னு வாங்க. அந்த சவுண்ட் பாருங்க, யா அப்படின்னு வரும். அத ஒரு மூச்சு விடும் பொழுது அப்படியே என்ன பண்ணும், போகும். அப்போ யாவே. அப்போ ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த நாமத்தை தான் நமக்கு கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இந்த மேலான நாமங்க, இந்த நாமத்தை நீங்க சொல்லணும். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்றதை நீங்க சொல்லணும். சரி, இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றதுக்கு 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அது முதல் காரியத்தை மட்டும் சுருக்கமா நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்படின்னு சொன்னா, the Lord, அவர் அப்படியே யாவே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னா, unchanging God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, unchanging God அப்படின்னு சொன்னா மாறாதவர். அவர் சொல்லிட்டார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வனாந்தரத்துல நீ என்னை எப்படி பார்த்து, நீ எப்படி நான் உன் கூட பேசணும், அதே போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ வழி நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டுகிற வரைக்கும் நான் கூட இருப்பேன், இருக்கிறவராகவே இருப்பேன். உன் பிரச்சனையின் மத்தியில நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன் வியாதியின் மத்தியில நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன்னுடைய கடும் வனாந்தர பாதையில நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ எதை குறிச்சும் பயப்படாத, நீ போ, நான் உன்னை நடத்துறேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த அற்புத காட்சி என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டாரு. இப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவனை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து உங்களை பலப்படுத்துகிறார். உங்களை குறிச்சு கர்த்தர் நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற எவனோ மேல டவுப்பாவை வச்சுக்கிட்டு கையில உடுக்கிய வச்சுட்டு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஐயோ, என்ன பார்த்து நல்ல காலம் பிறக்குதேன்னு சொல்லிட்டானே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நான் சொல்றேன், பலிபீடத்துல சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவான்னு சொன்னார்னா உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க சந்ததிகளுக்கும் நல்ல காலம் தான். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமம் மாறவே மாறாது. இப்ப பாருங்க, மோசே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உமக்கு முன்பதாக நான் நிற்கிறேன் அப்படின்னு என்ன தெரியும். ஆபிரகாம குறிச்சு இவருக்கு தெரியும், ஈசாக்கு
யாக்கோபை குறிச்சு இருக்கு தெரியும், ஈசாக்கு குறிச்சு இருக்கு தெரியும். அவருடைய சந்ததியில வந்த மோசேக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் உண்மையா இருந்தாரோ அதே போல ஈசாக்குக்கு உண்மையா இருந்தார். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு கொடுத்தார். ஈசாக்குக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே யாக்கோபுக்கு கொடுத்தார். அதே யாக்கோபுக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் என் பின்னாடி வருகிற ஆயிரம் சந்ததிகளுக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் மாறாதவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ மாறிடுவ, நானும் மாறிடுவேன், 100% மாறிடுவேன். ஆனா உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் மாறவே. ஆமென். நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒண்ணு ஏதாவது குறுக்க குடும்பத்துல என்ன பண்ணும், குழப்பம் உண்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க பேசவே நான் அவங்க கூட. இப்போ உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிற அந்த அனுபவம் எங்க, அந்த ரட்சிப்பின் அனுபவம் எங்க? அப்ப நம்ம பேசணுமா? விரோதியா இருந்தாலும், தமிழுடைய பண்பாடு என்னது, விரோதியாக இருந்தாலும் அவனை மன்னிக்கிறது, அவனை உபசரிக்கிறது. தமிழனா விட்டுருங்க. ஒரு கிறிஸ்தவனா ஆண்டவர் சொல்ல, ஒரு கன்னத்துல அரைஞ்சா அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அடுத்த கன்னத்திலையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல வாமா, அடிக்கிறதுக்கு முன்னாடி அணைக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம பண்ற திருமுழுக்கு கர்த்தர் நம்மள அடிச்சிருந்தாருன்னா நம்ம காலி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில மோசேயோட ஜெபம் எப்படி தெரியுமா, ஆண்டவரே தயவு செய்து என்ன பண்ணிருங்க, ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடுங்க. பாருங்க, ஒரு கொலைகாரனை நம்பி ஆண்டவர் எப்படி 28 25 22 லட்சம் ஜனங்களை நம்பி கொடுப்பாரு. எப்பா நீயே கொலைகாரன், உன்னை நம்பி என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னாரா? குழந்தான பண்ணிட்டேன், நான் உனக்கு தரவா 22 லட்சம் ஜனங்களை என்ன பண்றேன், லட்சம் ஜனங்களை கொடுக்குறேன், நீ மேய்ப்படா அப்படின்னு சொல்லி அவனை மேய்ப்பனா மாத்துறாரு. அல்லேலூயா. அதாவது பாருங்களேன், ஆண்டவர் அவர் மாறாதவர். வசனம் சொல்லுகிறது, மல்கியா 3:6 வாசிங்க. மல்கியா 3:6 வேகமா வாசிங்க. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். போதும் பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. இத வாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்க கூட பேசுகிற ஒரு உணர்வு வரணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார வேணா, யார நம்பி நீ ஏமாந்து வேணாலும் போலாம், அதுக்கு 100% கேரண்டி உண்டு. நான் தான் சொல்றேங்களே, மற்றவங்களை மனுஷனை நேசிக்கணும், நம்ப கூடாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை என்ன பண்ணணும், நம்பணும், நேசிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை நேசிட்டு மனுஷனை, வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலா இருப்பது நலம். அல்லேலூயா. மனுஷனை நம்பி நம்ம சொல்லுவோம், அவனை நம்பி கழுத்த நீட்டின பாஸ்டர் கம்பியை நீர் விட்டுட்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை நம்பிதான் பாஸ்டர் போனேன். அல்லேலூயா. அவனை நம்பிதான் பாஸ்டர் ஐயா நான் அவளை நம்பிதான் பண்ணேன். ஆனா கடைசியில என்ன பண்ணிட்டான் இப்படி. ஆனா கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். கைவிடப்பட்டவனையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், சேர்த்து கொள்வார். அப்ப இந்த உலகத்துல கைவிடப்பட்டவன் என்பது சரித்திரமே இல்ல. யாரெல்லாம் கைவிடப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கர்த்தர் சேர்த்து கொள்ளணும்னா நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இப்ப ஆபிரகாம் எடுத்துக்கங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஈசாக்க கொடுப்பேன்னு. இவர் எல்லாம் கம்முன்னு இருந்திருக்கணுமா இல்லையா, சொல்லுங்களேன். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, சாராள் மூலியமா இல்ல கடைசியில ஆகார் மூலியமா என்ன பண்ணிட்டாரு, இஸ்மவேல. கடைசியில இந்த ஆகாரம் நினைச்சிருப்பா, கடைசி வரைக்கும் ஆபிரகாம் நம்ம கூடவே இருப்பாருன்னு எப்ப நினைச்சாலும் அப்பவே ஆபிரகாமுக்கு மண்டியில ஒரு கொட்டு விழுந்தாச்சு. அல்லேலூயா. எம்மா நீ வேண்டாம், நீ போயிடுமா அப்படின்னு சொன்ன உடனே ஆகார் தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்றான், ஓடுறான். வனாந்தரத்துல ஒரு பக்கம் பிள்ளை அழுகுது, ஒரு பக்கம் தாய் அழுகிறா. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவரை அறியாதவர் சொல்றா, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். அப்ப எல்லாம் கைவிடலாம், ஆனா நீ கைவிடப்படக்கூடாதுன்னா கைவிடப்படாத தேவனுக்கு நீ உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பாத்துக்குவாரு, கர்த்தர் பாத்துக்குவாரு. நான் போய்கிட்டே இருப்பேனா, நீ போய்கிட்டே தான் இருக்கணும், தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உருப்படுற மாதிரி ஒரு வாய்ப்புமே, கர்த்தர் உனக்கு சில வாய்ப்புகளை கொடுப்பாரு, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா உன் தப்பு மன்னிக்கப்படும், உன் வாழ்க்கை சீர்படும். இல்ல இப்படிதான் இருப்பனா, நீ தப்பு திருத்துகிற வரைக்கும்
உன்னை உருவாக்கிட்டே தான் இருப்பாரு, உன்னை உடைச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. ஒண்ணு உனக்கு நிரந்தரமாய் இருப்பது இல்லை. நிரந்தரமானவர் உனக்குள்ள நிரந்தரமா வந்துட்டா நிரந்தரமற்ற காரியமான ஆசீர்வாதங்கள் உனக்கு நிரந்தரமா மாறிடும். அல்லேலூயா. பிராமின் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வசனம் சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் தெளிவா சொல்றாரு, நான் மாறாதவர். நீ மாறிடலாம். வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள். இன்னைக்கு சீக்கிரம் மனுஷன் என்ன பண்ணிடுறான்? மாறிடுறான். சர்ச்சில் இருக்கும் பொழுது ஒரு மாஸ்க். அல்லேலூயா. எப்படி? அல்லேலூயா துதி மகிமை பாடுங்க. தெரியாதா? சொல்லுங்க. சரி, இல்ல வேற பாடுங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை. இது சபையில. இது வெளியே போனா, அதாவது ஒரு பாட்டு ஒண்ணு நல்லா அழகா இருக்கு. யார் இவரு? பெங்களூர்ல ராஜு பிரதர். என்ன பாட்டுனா, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காதே, ஜனங்க முன்னாடி ஆக்டிங் செய்யாதே, உண்மையான கிறிஸ்துவனா வாழு, உலகத்துக்கே வெளிச்சமாய் மாறு. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா ஸ்டான்ஸா, சபைக்குள்ள பேசுற நீ அந்நிய பாஷை, வெளிய போனா பேசுற நீ கெட்ட பாஷை. சபைக்குள்ள உன் பேரு ஜபவீரன், வெளிய போனா உன் பேரு சண்டைக்காரன். அல்லேலூயா. இங்க வந்தா தோத்திரமா தோத்திரம் பாஸ்டர், அங்க போனா வீட்டுக்காரன் கூட பாக்குறதுக்கு முடியறது இல்ல, தலை தெறிக்க ஓடுறாரு அவரு. ஐயோ முள்ளு வருதுடா அப்படின்ற மாதிரி. கேட்கலாமா வேண்டாமான்னு ஒரு அமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கம் பக்கத்துல 4 பேர் உங்களை தேடி வந்து பார்த்து பேசிட்டு போகணும். சொல்ல மாட்டீங்களா? என்ன யாரும் தேட வேண்டாம் பாஸ்டர், நான் இப்படியே இருந்துட்டு யார் தும்புக்கும் மும்புக்கும் போக வேண்டாம். அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், யாருக்குமே உபயோகம் இல்லைன்னா அப்ப வாழ்க்கை எதுக்குன்றேன். அல்லேலூயா. ஒண்ணு ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரனுக்காவது பிரயோஜனம். ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவனுக்கும். அப்புறம் நம்ம இதுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அப்ப என்னதான் சொல்ல வரீங்க பாஸ்டர்? செத்துருங்கன்றீங்களா? அல்லேலூயா. பிராமின் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தான் செத்துதான் பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அதுவும் முடியாது, அதுவும் முடியாது. தூக்கு போட போவீங்க, ஆனா என்ன நடக்கும்? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற கயிறு கூட என்ன பண்ணிரும்? பிஞ்சிரும். ஃபேனை இழுத்து கூட போடுவீங்க, ஃபேனு தானா கீழே நடு ரோட்ல போய் லாரி ஏறி செத்தலன்னு போய் படுப்பீங்க. லாரி வேற எங்கேயாவது யூட்டர்ன் அடிச்சு போய் நிற்கும். அல்லேலூயா. கடைசியில சாவுக்கு கூட என்ன பிடிக்கலையே, அட மரமண்ட நம்மளுக்கு தெரியல, சாவுக்கு கூட பிடிக்கல. ஆனா ஒருத்தர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவரு உன்னை தேடுறாருன்னு தெரியல. நம்ம சாவ துடிக்கிறோம், ஆனா வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் நம்மளை தேடிட்டு இருக்கிறாரு, அது நம்மளுக்கு துடிக்க, அது கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அதுதான் மோசையோட ஜெபம். என்னது ஜெபம்? ஆண்டவரே தயவு செய்து என்ன பண்ணிருங்க, எடுத்துருங்க. எலியாவும் ஜெபம் பண்ணார், தயவு செய்து என்ன பண்ணிருங்க, எடுத்துருங்க. எல்லாம் சாவதான் துடிக்கிறாங்களே ஒளிய வாழ துடிக்கிறதுக்கு இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது பாருங்க, அவர் மாறாதவர். அவர் மாறாதவர்னா தாயின் கருவில உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்க இப்ப போற பாதையெல்லாம் யதார்த்தமா நடந்ததல்ல. ஆமென். ரோட்ல ஒண்ணு போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு கட்டு நோட்டு அப்படியே பளபளப்பா உங்க கண்ணுக்கு மட்டுது மாட்டுது. பாஸ்டர் யதார்த்தமா கிடைச்சது இல்ல, அதெல்லாம் ப்ரீ பிளான்டு. நீங்க உலகத்துல பிறக்காததுக்கு முன்னாடியே, இன்னைக்கு டேட் செப்டம்பர் 1 செயின்ட் தாமஸ் மவுண்ட் வழியா நீ போக பொழுதே உனக்கு ஒரு கட்டு 10,000 ரூபாய் உழுகுது அப்படின்னு சொன்னா யதார்த்தமா நடந்தது இல்ல. அது 10,000 அப்படின்னு பொழுது பல்லெல்லாம் பிரைட் ஆகுது. அல்லேலூயா. அப்படி நடக்காதா? நடக்காது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடக்காது. நம்ம நடக்கிறது இல்லையே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எங்க பார்த்து நடக்கணும்? மேல பார்த்து நடக்கணும். சில பேர் கீழே பார்த்து நடப்பாங்க. சில யாராவது கீழே நடக்கிறத பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டவுட் ஆயிரும், எதையோ இவன் தொலைச்சிட்டான், இவன் கண்ணுக்கு மாட்டல, ஒருவேளை நமக்கு கண்ணுக்கு மாட்டுதா, எர்ரா வண்டிய யூட்டர்னு நம்ம தலாவும். அவன் வேற ஏதோ கண்ணு தெரியாம நடந்திருப்பான் போல, ஆனா நம்ம ஏதோ நகையை தொலைச்சிட்டான் போல இருக்குது. நம்மளுக்கு எங்கேயாவது மாட்டுதா? அப்பதான் கடைக்காரலாம் ஞாபகத்துக்கு வருவான். எடுத்துட்டு கொண்டு போய் 1 பவுனா 2 பவுனா தெரியலையே, ஐயோ ஆண்டவரே கிடைச்சிடக்கூடாதா? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுது, நான் மாறாதவர். அவருக்கு மாற தெரியாது. ஆதியில் உனங்களை எப்படி பார்த்தாரோ அப்படிதான் பார்ப்பார். ஆமென். நீ பாவம் பண்ண பிறகு உன் விரோதியா அவருக்கு பார்க்க தெரியாது. நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ணாம போயிட்ட, அவர்கிட்ட நீ ஜெபம் பண்றதே இல்லை, அவருக்கு உனக்கு கனெக்ஷன் இல்ல, உன்னை பாவியா அவருக்கு பார்க்க தெரியாது.
உன் கூட தான் இருப்பார். ஆனா அவருடைய பிரசன்னத்தை உன்னால உணர முடியாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உன் பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? முறிச்சிட்டாரு. அவரே திரும்ப உன்னை எப்படி பாவியா பாப்பாரு? சிம்பிள்ங்க. நான் என் பிள்ளை தப்பு பண்ணிருச்சுன்னா அதை திருத்த தான் வழிய பாப்பனா ஒழிய அவ பண்ண தப்ப நான் சொல்லி சொல்லி காமிக்க மாட்டேன். எனக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கும். என்னுடைய செய்கையை பார்த்தே அவ புரிஞ்சுக்குவா. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் அப்பா இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு, இப்படி அமைதியா இருக்கிறாரு, நான் தப்பு பண்ணக்கூடாது, நான் சரியாகணும். இதுதான் அப்பாவுடைய உள்ளம். கெட்ட குமாரனை பாக்குறோம்ல, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அப்பாவை விட்டுட்டு எப்படி போனானோ திரும்ப அவன் வரும்பொழுது அப்பா அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. இப்ப இங்க புதிய ஏற்பாடுல மோசே போகும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சி என்ன பண்ணிட்டு கழட்டிட்டு வான்றாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது பழைய ஏற்பாடு கட்டளை அல்லது பழைய ஏற்பாடு நியமனம், பிரமாணம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா புதிய ஏற்பாடுக்கு வரும்பொழுது இங்க பாருங்க, கட்டளைன்னு வரும்பொழுது நல்லா கவனமா கேளுங்க. கட்டளைன்னு வரும்பொழுது பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் என் மேல சொல்லப்பட்டது. நான் பண்ணக்கூடாது, நான் செய்யக்கூடாது, என் மேல திணிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ ஸ்லிப்பர் போட்டு நிக்க கூடாது அப்படின்றது. அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாடுல வரும்பொழுது கெட்ட குமாரன கரைதல பார்க்கும்பொழுது அவர் வீட்டுக்குள்ள வரும்பொழுது வீட்டுக்குள்ள உடனே அவனை கூப்பிடாத, அவனுக்கு பாதரட்சியை கொடு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா பாதரட்சியை ஏன் தெரியுமா கொடுக்கிறோம்? அது பிள்ளையின் அடையாளத்துக்கு கொடுக்கப்படுகிறது. சில நேரத்துல சபைகள்ல ஏன் தெரியுமா பாதரட்சியோடு வராங்க? பிள்ளை என்கிற அதிகாரம். சில நேரத்துல நம்ம ஸ்லிப்பர் போடாம வரோம், ரொம்ப நல்லது, பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அங்கிங்கன்னு வேலை செஞ்சுட்டு ஓடிட்டு வருவோம். இங்க வந்தா நல்லா ஆராதனை போயிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு நாத்தம் வரும். அல்லேலூயா, டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக நம்ம கழட்டுறோம். ஓகே, சில நேரத்துல ஸ்லிப்பர் போடுறது பாவம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய வசனம் சொல்லுது. அவன் வீட்டுக்குள்ள வரும் பொழுதே வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு விலை உயர்ந்த பாதரட்சியை கொடுத்து நல்ல ஆடைய போட்டு, அப்பா வீட்டுக்கு வரும்போது எப்படி வரணும்? எப்படிங்க வரணும்? நெஞ்ச நிமித்திட்டு வரல, அது அந்த கம்பீரம் இல்ல, இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்? வரணும். நம்ம தேடக்கூடாது இன்னைக்கு என்ன பழைய ட்ரெஸ். எப்போ ட்ரெஸ்ல பரிசுத்தத்தை காமிச்சு ஆண்டவர் ஏமாந்து போக மாட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூ வைக்கிறது, சில பேர் சர்ச்சுக்கெல்லாம் பூ வச்சுட்டே வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை முடிச்சோன்னு பாருங்க, மண்டில பூவா தொங்கும். எதுக்கு வச்சுக்கிட்டு வாழ்றேன்? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது மாட்டுவாங்க, நம்ம எங்கேயாவது போயிட்டு இருப்போம், நம்ம ஆள் தானா, நம்ம விசுவாசி தானா, முன்னாடி பார்த்தா வேற ஒரு ஆள், பின்னாடி போய் பார்த்தா அட இது நம்ம விசுவாசி. அல்லேலூயா. இங்க வந்தா பூவாக்கானா, அங்க வந்தா எதுக்கு? அந்த பூனால என்ன தாயிர போது? வச்சுதான் ஆண்டவர் அனுபவிக்க தானே கொடுத்தாரு. வச்சுட்டு வாங்க, சந்தோஷமா வாங்க. சில பேர் சர்ச்சுக்கு நல்ல ஆடை அனுப்பிச்சுட்டாங்க பாரு, ஒன்னும் யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்சா வாரம் புது ட்ரெஸ் போட்டு வாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பிச்சைக்கார ஆண்டவரா பாப்பாருப்பா, நான் கொடுத்த பிள்ளை, என் பிள்ளை எவ்வளவு அழகா ஆராதிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம பர்த்டே எல்லாம் வரவங்க புது ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம சொந்த காசுலயே சாக்லேட்லாம் வாங்கிட்டு எது கொண்டு போய் கொடுக்குறோம்? யாருமே பிறந்த நாள் கொண்டாடாத மாதிரி இப்போ பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்குறீங்க, ட்ரெஸ் போடுறீங்க, போட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இல்ல, போட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவோம்? அம்மா நல்லா இருக்குதா, அப்பா நல்லா இருக்குதா, உடனே கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஏன்? புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், அப்பா நல்லா இருக்கா, அம்மா, அதை எடுத்து அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? நம்ம சாக்லேட் எடுக்கிறவங்க சாக்லேட் தான் எடுப்போமா? என்ன பார்ப்போம்? ட்ரெஸ்ஸை பார்ப்போம். சில பேருக்கு சாக்லேட் தூக்கிட்டு வந்தா ஒரு கவலை, ஐயோ நீ பிறந்த நாள் சாக்லேட் எடுத்து வந்துட்டா அவனுக்கு காசு வேற கொடுக்கணும், ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அந்த ட்ரெஸ் பாருங்க, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த உறவை காண்பிக்குது. ஆனா இதே ஆளை நீங்க கல்யாணத்துக்கு கொண்டு போய் விட்டு பாருங்க. நான் தான் சொல்றேன், நம்ம ஆள் சபைக்கு வந்த பிறகுதான் ஐயோ பாவத்திலும் பாவம் பரிதாபம் அப்படின்ற மாதிரி, ஐயோ ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி. ஆனா வீட்டுக்குள்ள போனா ஜருகையா பட்டு ஜருகு. அல்லேலூயா. அது எப்ப ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் பாஸ்டர் இந்த பட்டு புடவையை எடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போனா ஊர்ல இருக்கிறவெல்லாம் நம்மள பட்டு புடவை கட்டிக்கிறத பார்ப்போம். ஆனா இங்க நம்ம உருவாக்கினவர் பார்ப்பார். பக்கத்துல பாசம் ஊர்ல இருக்கிறவெல்லாம் உன்னை பட்டு புடவைய பார்க்கணுமா, இல்ல உருவாக்கினவர் உன் பட்டு புடவையா பார்க்கணுமா?
அல்லேலூயா. உருவாக்குனவருக்கு முன்பாகவும் பட்டு புடவை வந்துச்சுன்னா அது பட்டு பூச்சி போல மலரும். உருவாக்காதவருக்கு முன்னாடி பட்டு புடவை வரலன்னா அது பட்டு போன என்ன சொல்றது பூவை போல வாடிடும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிற பட்டு புடவை எல்லாம் வாரம் என்ன பண்ணுவாங்க, கட்டிட்டு தான் வாங்கல. அல்லேலூயா. பட்டு வேட்டி கட்டுங்க, புது ட்ரெஸ் போடுங்க. அல்லேலூயா. கவிக்கு ஒரே சந்தோஷம், பாஸ்டர் பட்டு புடவை கட்ட சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வெல் ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா நம்ம என்னதான் பண்ணுவோம், இன்னைக்கு எது கட்டாத சரியா, இது நம்ம சர்ச்சுக்கு கட்டவே இல்லையே, அப்பதான் என்ன பண்ணுவோம். அல்லேலூயா. ஆடைய பார்த்துதான் மனுஷங்களை என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவோம். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம், அவர் மாறாதவர். அல்லேலூயா. என் ட்ரெஸ்ஸை வச்சு என்ன பண்ண மாட்டாரு, என்ன அனலைஸ், அது ஏன் பாஸ்டர் பட்டு போட, அதுக்குன்னு ஆண்டவர் நம்ம என்ன பஞ்ச பரதேசியாவா விட்டுட்டாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணத்துக்கெல்லாம் சும்மா ஜெகஜோதி, அப்படியே ஜோதியே நம்ம மண்டை மேல எரியிற மாதிரி போவோம். அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். அல்லேலூயா. ஆனா சர்ச்சுக்கு வர பொழுது அது எங்கதான் இருந்து வருதோ சாந்த முகம் ஜப முகமா மாறிடும். ஜபத்துல இருந்து மோசே இறங்கி வந்த முகத்தை போல என்ன பண்ணிடும், மாறிடும். அல்லேலூயா. பொட்டு வைக்க மாட்டோம், லிப்ஸ்டிக் போட மாட்டோம், அப்படியே பரிசுத்தம் அப்படி. அல்லேலூயா. ஆனா திங்கக்கிழமை பாருங்க, அவள் தான் இவளா, இவன் தான் அவன் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இருக்கிற மாதிரியே வாங்க ஆலயத்துக்கு. அல்லேலூயா. நீங்க வச்சிருக்க பொட்டோ, நீங்க போடுற பூவோ, உங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சோ ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கணக்கு போட மாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னாகமம் 23:19. என்னாகமம் 23:19. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. பாருங்க, அவர் பொய் சொல்ல என்னது கிடையாது, தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனுஷன் என்ன பண்ணுவான், பக்கத்துல பாருங்க, மனுஷன் தானே, மனுஷன் தானே, பொய் சொல்ல வாய்ப்புகள் உண்டு. பாருங்க, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற. அப்ப மனுஷன் என்ன பண்ணுவான், மனம் மாறிடுவான், பொய் சொல்லுவான். இது ரெண்டு அவனுடைய குணம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனம் மாறுறது அப்படின்னு சொன்னா என்னது, எப்படி எதை நம்ம சொல்லலாம், நல்லா இருப்போம், நல்லா என்ன பண்ணுவோம். ஆனா திடீர்னு ஏதாவது ஒண்ணு குடும்பத்துல குழப்பம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம். சில பேர் பாத்தீங்களா, நான் வந்தா ஃபர்ஸ்ட் ட்ரிப் போகலாம், வந்துடலாம். இந்த பிக்னிக் போறவங்க எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து போறாங்கன்னு வச்சுங்களேன், 10 பேரும் பிளான் போடுவாங்க, 10 பேரும் பிளான் போடுவாங்க. ஆனா போறது பார்த்தா 2 பேர் தான் போவாங்க. பாதியில என்ன பண்ணிடுவாங்க, நான் வரல, என்கிட்ட காசு இல்லை, எங்க வீட்டுல கூப்பிடுறாங்க, எங்க ஒய்ஃப் திட்டுவாங்க. பாதியில போற வழியிலே என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் மனம் மாறி போற. கடைசியில பார்த்தா அங்க 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இப்ப மனசு வந்து குரங்கு மாதிரி. எப்படி, பக்கத்துல பசங்க குரங்கு மாதிரி. சாரி சிஸ்டர், சாரி பிரதர், நான் உங்களை சொல்லல, உங்க மனசை சொல்றேன். அல்லேலூயா. நீங்க அழகுதான், ஆண்டவருக்கு அழகுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குரங்கு மாதிரி என்னன்னா, இங்க தாவும் அங்க தாவும், இங்க தாவும் அங்க தாவும். குரங்கு கையில ஒண்ணு கொடுத்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கும், அது அழகா இருக்கிறத கொடுத்தா கூட எப்படி மாத்திரும், பிச்சு போடும். அதுதான் நம்ம வாழ்க்கை. அழகா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பிச்சு அழகா ராஜா போல ஒரு பையனை கொடுத்திருப்பார், ராஜாத்தி போல ஒரு பிள்ளைய கொடுத்திருப்பார். ஆனா அந்த பிள்ளையோ பையனையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ராஜாத்தி கொஞ்சவே மாட்டோம். எப்படிதான் கொண்டுவோம் சொல்லுங்க. பேயே இங்க வா, சனினே இங்க வா, எருமை இங்க வா, ஊர்ல ஓடுறது பாயிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற பேரெல்லாம் அப்படியே மாறும். என் பேர் என்னன்னு சில பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா, அப்பா அம்மா அப்ப வச்சு கூப்பிட்டு இருந்தது அப்பதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அது வரைக்குமே அப்பா அம்மா அப்படி கூப்பிட்டுருக்கே, பேய் எங்க வா, அது என்ன பண்ணுவோம், அது மட்டும் வராது, கூட இருக்கிற எல்லா பேயும் கூப்பிட்டு வந்து நிற்கும். அப்புறம் பாஸ்டர் வந்து நிற்கிறது, பாஸ்டர் என் பிள்ளைக்கு என்னமா பண்ண, ஒன்னும் பண்ணல. ஆனா நம்ம எங்கிருந்து வந்துச்சு, யாரு கூப்பிட்டா யாரு வருவா. இப்ப என்ன கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன், இப்ப பேயை கூப்பிட்டா அல்லேலூயா அத வேற கேட்போம். பேய் உன்னை பெத்தது யாரு அப்படின்னு கேட்டா அது சொல்லு, பெரிய பேயே உன்னதான் சொல்லுச்சுன்னா எங்க போற. அல்லேலூயா. அப்புறம் என் குடும்பத்துல ஒரே பேய் நடமாட்டமா இருக்குது பாஸ்டர், எங்க நடமாடும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
பிராமின் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைய நீங்க பேர் சொல்லி கூப்பிடுங்க, அதை வாழ்த்தி சொல்லி கூப்பிடுங்க, ராஜான்னு கூப்பிடுங்க, ராஜாத்தின்னு கூப்பிடுங்க. அது உருப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, நீ உருப்பிட்டுருவேன்னு என்ன பண்ணுங்க. பெத்த பிள்ளைகளுக்கே நம்பிக்கை வரலன்னா அப்புறம் மத்தவனுக்கு எப்படிதான் வரும் சொல்லுங்களேன். நீங்க பேயின்னு சொல்ல பொழுது மத்த பக்கத்து வீட்டுக்காரன் பேயின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி கோவம் வரும்? என்ன பண்ணுவோம்? வரிஞ்சு கட்டி போய் அது எப்படின்னா அவன் அடிச்சா நான் மட்டும் தான்டா. அல்லேலூயா. அவன் பாப்பா பிள்ளை பாப்பா நீ சொல்லாம இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி இருந்திருப்பானா? ஃபர்ஸ்ட் உன்னை என்ன பண்ணணும்? அப்ப எங்கிருந்து வருது எல்லாம்? நல்லா தெரிஞ்சுங்க, ராஜாத்தி போல ராஜா போல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உருப்பட மாட்ட, நீ விளங்க மாட்ட. அது திரும்ப கேட்டுச்சுன்னா விளங்காத வயிற்றுல பிறந்து அப்புறம் நான் மட்டும் எப்படி விளங்க போறேன்னு கேட்டுச்சுன்னா அது யாருக்கு? அல்லேலூயா. எல்லாம் நம்மள்ட்ட இருந்து போறதுதான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா செய்வார். நம்ம தான் ஆண்டவருக்கு சொல்லுவோம், கண்டிப்பா பிரேயருக்கு வந்துடுறேன் ஆண்டவரே, பாஸ்டர் கண்டிப்பா என்ன பண்ணிடுறேன், இந்த கண்டிப்பா அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்றவங்க பாருங்க, 100% அந்த ஊழியக்காரத்துக்கு தெரியும் அவங்க வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை 6 முடிஞ்சு 4 மணி 5 மணிக்கு போன் போகும். யாருக்கு? வராதவங்களுக்கு. போன் அடிக்கும் போதே தெரியும் பாஸ்டர் இதுக்கு தான். நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பவே ரிசல்ட் ரெடியா வச்சிருவோம். பாஸ்டர் அடுத்த வாரம் கண்டிப்பா என்ன பண்ணிடுறேன். நம்ம தெரிஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் இந்த ஆத்மா வராது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பொய் சொல்ல அவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணிடுவாருங்க. அதை குறிச்சு நீங்க கவலையப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா அவர் செஞ்சே முடிப்பாரு. அது எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அவர் நிறுத்தவே மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும். அதான் யோசுவாக்கு சொல்ற, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். அல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய பாதாளத்துல போனாலும் சரி, எவ்வளவு பெரிய அக்னி சூழியில நடந்து போனாலும் சரி, நீ அக்னியில நடந்து போனாலும் தண்ணீர்ல கடந்து போனாலும் நான் கூட இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் இந்த உலகமே எதிர்த்து வந்து நின்னாலும் நான் கூட நிற்பேன். அல்லேலூயா. உலகமே எதிர்த்து வந்தாலும் நீங்க அவரு கூட நின்னீங்கன்னா உலகம் உங்களுக்கு சாதகமா மாறிடும். ஆனா ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பிசாசும் உங்க மேல ஏறி வந்து நிற்கும். அல்லேலூயா. பிராமின் சொல்லுமா, வசனம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது உங்களை விட்டு என்ன பண்ணுவான். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, பிசாசை தான் பயங்கரமா பேசுறோம். பிசாசு தான் வந்து அடிச்சிருவான் பிரதர், பிசாசு அப்படி பண்ணிடுவான் பிரதர், பிசாசு என் வாழ்க்கையை கெடுத்துருவான் பிரதர். அல்லேலூயா. அப்போ உன் ஜபம் எங்க போச்சுன்னு கேக்குறேன். பிசாசு என் வாழ்க்கைய சின்ன மனமா மாக்கிட்டான். அப்ப மாத்திட்டானா என்ன அர்த்தம்? நீ பிசாசோட கையில வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துரு, அதனால அவன் பண்ணிட்டான். அப்போ வாழ்க்கை எங்க இருந்தா நல்லா இருக்கும்? ஆண்டவருடைய கரத்துல இருந்தா நல்லா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் கொடுத்து அவன் கையில உட்காந்துக்கிட்டு அவன் பண்ற ஓட்டத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பாருங்க, மோசேக்கு சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவர். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தது. மோசையை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அவரை பார்த்து சொன்னாரு, கடைசியில சுடுகாடு இல்லாமையே எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க. மோசையை பார்த்து, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் முறையிடுறாங்க. எப்பொழுதெல்லாம் ஜனங்க முரட்டாட்டுத்தனம் பண்ணாங்க அப்பொழுதெல்லாம் மோசையுடைய கரம் உயர்ந்திருந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வனாந்தரத்துல கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவா.